This video is sponsored by SBO Digital Marketing. இது ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப். மேல் ஃபீமேல் நீங்கள் யார் வேணாலும் ஒர்க் பண்ணலாம். நார்மலாக மொபைல் ஃபோன் யூஸ் பண்ண தெரிஞ்சால் போதுமானது. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய், நேற்று வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் வேல்யூ எப்படி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி நான் என்ன சொல்ல போகிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம கண்டுபிடிச்ச எக்ஸ் வேல்யூ வந்து கரெக்ட் தானா அப்படின்னு எப்படி நீங்கள் கிராஸ் செக் பண்ணுறது. அதாவது ஒவ்வொரு வேல்யூ கண்டுபிடிச்சாலும் சம்டைம்ஸ் உங்களுக்கு சப்போஸ் அது டவுட்டாக வருது அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் வேல்யூ கண்டுபிடிச்ச வேல்யூ வந்து கரெக்டாக தப்பான்னு சொல்லி ஒரு வாட்டி நீங்கள் வந்து கிராஸ் செக் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் கண்டுபிடிச்சிக்கிற எக்ஸ் வேல்யூ நம்மளுக்கு இப்போ என்ன வந்திருக்குதுன்னா 11 சொல்லி வந்திருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு ஆல்ரெடி எழுதிக்கிற ஈக்குவேஷனை வந்து எழுதிக்குவோம். டூ கிராஸ் செக்னு ஃபஸ்ட்டு போட்டுக்குங்க. சம்மோட வந்து அப்படியே ஃபஸ்ட்டு வந்து நம்ம எழுதிக்கலாம். 7x - 7 டிவைடட் பை 5 இஸ் ஈக்குவல் டு 3 + x. இப்போ எக்ஸோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறோம். எக்ஸ் ஈக்குவல் நம்ம என்ன வேல்யூ கண்டுபிடிச்சோம்? 11 அப்படிங்கிற வேல்யூ வந்து கண்டுபிடிச்சோம். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 11 அப்படிங்கிற வேல்யூ வந்து உள்ளே போய் நாம் என்ன பண்ண போகிறோம்னா சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். எக்ஸு எந்தெந்த இடத்துல எக்ஸ் வருதோ, எக்ஸ் வர இடத்துல 11 வேல்யூ போடுங்க. இங்கே 7 to ஒரு எக்ஸ் இருக்குது. அதே மாதிரி 3 + எக்ஸ்னு இருக்குது. எக்ஸ் வர இடத்துல இந்த வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், எக்ஸோட வேல்யூ வந்து 11 ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கிறோம். அதை வந்து என்ன போகிறோம்? சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். என்ன இருக்குது? 7x அப்படின்னு என்ன அர்த்தம்? 7க்கும் எக்ஸுக்கும் நடுவாண்டு என்ன இருக்குன்னா 7 × எக்ஸ்ன்னு அர்த்தம். அதான் 7x. 7x - 7 டிவைடட் பை 5 இஸ் ஈக்குவல் டு 3 ப்ளஸ்ஸு எக்ஸ் வேல்யூனா இங்கே அது எக்ஸோட வேல்யூ 11 கட்டு 11 அப்படியே வந்து போட்டுக்கிறீங்க. இப்போ 7 × 11ஓட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 77. 77 - 7 டிவைடட் பை 5 ஈக்குவல் டு 3 + 11. 3யும் 11ஐயும் வந்து ஆட் பண்ணால் நம்மளோட வேல்யூ வந்து தெரியும் 14 வந்து வந்துடுது. இப்போது 77 அதுலேருந்து 7ஐ வந்து லெஸ் பண்ணிங்கன்னா உங்களோட வேல்யூ உங்களுக்கு வந்து என்ன கிடச்சிருக்குன்னா 70 வந்து கிடைக்கும். 70 டிவைடட் பை 5 இஸ் ஈக்குவல் டு 14. இப்போது 5th டேபிளால் இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 1 5 is 5. ஹவு many 5s are 17 சொல்லி பார்த்தீங்கன்னா 14 5s are 70. உங்களுக்கு எனக்கு என்னன்னு சொல்லியிருக்குது? 14 ஈக்குவல் டு 14. அதாவது நீங்கள் எக்ஸோட வேல்யூ வந்து 11 வந்து நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ வந்து கரெக்டாக அப்படின்னு கிராஸ் செக் பண்ணுறபோது வந்து பார்த்திங்கன்னா சேம் அங்கே எழுதிக்கிற சம்மையை வந்து திருப்பி நம்ம இடத்துல சம்மை ரிப்பீட் பண்ணிக்கிறோம். சம்மை ரிப்பீட் பண்ணிட்டு எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்ச வேல்யூ உள்ளே சப்ஸ்டியூட் பண்ணிட்டு வரீங்க. 7x கொடுத்துக்கிறாங்க. இதுக்கு 7க்கும் எக்ஸுக்கும் 7 × எக்ஸ்ன்னு அர்த்தம். அதனால தான் இன்ட்டு வந்து 11 போட்டிங்க. அடுத்து 3 + எக்ஸ் கொடுத்துருக்குறாங்க. எக்ஸ் வர இடத்துல வந்து எக்ஸோட வேல்யூ வந்து சப்ஸ்டிட் பண்ணுறோம். 3 போட்டோம். ++, எக்ஸோட வேல்யூ 11 வந்து போட்டாச்சு. இப்போ 7 11 77. 77ல் 7 கழிச்சா 70 டிவைடட் பை 5 அப்படியே போட்டுறீங்க. 11ஐயும் 3யும் கூட்டினீங்கன்னா உங்களோட ஆன்சர் வந்து என்ன வந்துடுது அப்படின்னா 14 வந்துடுது. 14 வந்து போட்டுறீங்க. இப்போ இது வந்து சிம்பிளிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா 1 5 is 5. ஹவு many 5s are 70? 14 7s are 70. இப்போ 14 ஈக்குவல் டு 14. நீங்கள் கண்டுபிடிச்ச வேல்யூ 2 ஈக்குவலாக போயிட்டுங்களா? அவங்க ஈக்குவல் தான் கொடுத்துக்கிறாங்க சம்மில். 7x டிவைடட் பை 7 7x - 7 டிவைடட் பை 5 ஈக்குவல் டு 3 + எக்ஸ் கொடுத்துக்கிறாங்க. அதே வேல்யூ நமக்கு வந்து ஈக்குவல் டு இங்கேயும் 14 இங்கேயும் 14. நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ 2 வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலாகி போயிடுச்சு. அதனால நீங்கள் கண்டுபிடிச்ச எக்ஸ் வேல்யூ வந்து என்ன ஆயிடுச்சுங்க? கிராஸ் செக் பண்ண வகையில் இது வந்து சரியாயிடுச்சு. ஈச் அண்ட் எவ்ரி சம்முக்குமே வந்து நீங்கள் கண்டுபிடிச்ச வேல்யூ கரெக்டாக அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு தாராளமாக இந்த மாதிரி நீங்கள் கிராஸ் செக் வந்து பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.